Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. ஓகே, தேவ சாயல். இதான் தேவ செய்தியின் தலைப்பு, தேவ சாயல். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சரி, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27. ஓகே. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூவின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே, இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி அவரை போறையே நம்மளை சிருஷ்டித்தாரா. ஆணும் பெண்ணுமாக தேவனுடைய சாயலின் பிரகாரமாக நம்மளை சிருஷ்டித்தார்ன்றதுக்கு வசன ஆதாரம் இது. அப்போ நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டோம் அப்படின்னா, தேவனுடைய சாயலின் பிரகாரம் படிக்கப்பட்டோம், தேவனுடைய பண்புகள் பிரகாரமாக படைக்கப்பட்டோம், தேவனுடைய சுபாவத்தினால படைக்கப்பட்டோம். ஸோ தேவத்துவத்தில் என்னென்ன சுபாவம் இருக்குது, தேவன்கிட்ட எந்த சுபாவம் இருக்கோ அந்த சுபாவத்தில் தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டோம்ன்றதை மறந்துடவே கூடாது. ஸோ நம்மளுடைய சுபாவம் தேவனுடைய சுபாவம். விழுந்து மனிதன் என்னைக்கு விழுந்து போனானோ அப்போ சுபாவங்கள் என்ன செஞ்சிருச்சு, விழுந்து போன தன்மை வந்துருச்சு. ஆனால் அது நம்மளுடைய ஒரிஜினல் இல்லவே இல்லை. நம்ம எப்பயுமே நம்ம என்ன ஆதாம் கிட்ட இருந்து நம்மளை பார்க்குறோம், ஆதாம் கிட்ட இருந்து பார்க்காதீங்க, தேவன் கிட்ட இருந்து உங்களை பாருங்க. ஏன்னா உங்களை படைக்கும் பொழுது ஆதாமுடைய சாயலில் உங்களை படைக்கல, தேவனுடைய சாயலில் தான் உங்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆதாமுடைய சாயலில் நீங்கள் நானும் படைக்கப்படவே இல்லை. நல்லா ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன், நீங்களும் நானும் ஆதாமுடைய சாயலில், ஆதாமுடைய குணத்தில் படைக்கப்படவே இல்லை. தேவனுடைய சாயலில், தேவனுடைய குணத்தில் தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், தெரிந்து கொண்டாராம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் நானும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆதாம் எப்ப பிறந்தாரு? உலகம் உண்டாகினது பிறகு. அதுக்கு முன்பாகவே உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்பாகவே தேவத்துவத்தில் கோடீஸ்வரன் என்ற ஜான் டைட்டஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்பாகவே இருந்திருக்கு. உலகம் படைத்த பிறகு ஏற்ற காலத்தில் நான் இந்த பூமியில பிறக்க செய்திருக்கிறார். அப்ப தேவனுடைய சாயல் தான் நம்மளுடைய ஒரிஜினல் சாயல், அதான் நம்மளுடைய ஒரிஜினல். இதை நம்ம மறந்துடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். இது இன்னும் ஆழமாக போக 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 வேற வேற காரியம் எல்லாம் வரும். காட் இமேஜ், தேவனுடைய சாயல். சரி, இப்போ அதான் நான் சொல்ல போறேன். இது முக்கியமான காரியம். ஸோ நீங்கள் நானும் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். 2ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஓகே, அது அப்படியே என்னது போட்டிருக்கு? பிரெத் ஆஃப் லைஃப். அந்த சுவாசத்தில் ஜீவன் இருக்கு. அந்த சுவாசத்தில் ஆண்டவர் ஊதின அந்த சுவாசத்தில் என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கு, அதாவது உயிர் இருக்கு. அது ரூவா. இன்னும் ஆழமா சொன்னா ஆண்டவருடைய தேவனுடைய உயிரியே நமக்குள்ளாக வச்சு ஊதி இருக்கிறார். அதனால செத்து போன மாதிரி இருந்த அந்த சரீரம் ஜீவ ஆத்மா, உயிருள்ள
ஆத்மாவா வந்துச்சு. ஏன் வந்துச்சு? ஊதுனது என்னது? உயிர். உயிர் உள்ளுக்கு போன உடனே ஆத்மா உயிர் உள்ள ஆத்மாவா ஆயிருக்கு. விளங்குச்சா? விளங்குச்சுக்கா? ஒரு சாதாரண சும்மா அப்படி ஊதல. அவர் ஊதுனது தேவனுடைய உயிர். அவரோட உயிரே உள்ளுக்கு ஊதுனால இப்ப மண்ணுனால இருந்தது என்னது? ஆதாம் இல்ல, ஆதாமுடைய சரீரம். சரீரம் சரீரம் உயிர் இல்லை, வெறும் சரீரம் தான் இருந்துச்சு. அந்த சரீரத்தில் ஆண்டவர் தேவன் தம்முடைய ஜீவனை ஊதுறாரு. இப்ப இவன் என்ன சொன்ன? ஜீவாத்மா, உயிருள்ள ஆத்மாவா ஆகிறான். இதை கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்னது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஓகே, வெரி குட். உங்களுக்குள்ளாக ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்க, உங்களுக்குள்ளாக ஒரு பிரெத், ஒரு காத்து, ஒரு ஆக்சிஜன், ஒரு மூச்சு இயங்கிக் கொண்டே இருக்குத. இந்த மூச்சு என்ன? இது தேவனுடைய உயிர்னு நம்மளுக்கு புரியலையா? நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டு இருக்குது, அது தேவனுடைய உயிர், தேவனுடைய ஜீவன், அதுதான் இயங்கிக் கொண்டிருக்குது. இப்ப இந்த ஜீவனை, இந்த சுவாசத்தை நாம் அப்படியே உள்வாங்கி அந்த ஜீவனை, அந்த காத்தை உள்வாங்கி உங்களுடைய லங்ஸுக்குள்ளாக நீங்க இமேஜின் பண்ணி அனுப்ப முடியாதா? உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ளாக உள்வாங்கி அனுப்ப முடியாதா? உங்களுடைய லிவருக்குள்ளாக உள்வாங்கி அனுப்ப முடியாதா? உங்களுடைய கிட்னிக்குள்ளாக அனுப்ப முடியாதா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களையும் அனுப்ப முடியாதா? அப்படி அனுப்பும் போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களின் உறுப்புகளும் ரெஸ்டோ பண்ணப்பட முடியாதா? சுகமாக்கப்பட முடியாதா? விளங்குதா என்ன சொல்றேன்னு? முதல் நம்புறமா? ஊதப்பட்டது தேவனுடைய உயிர் தான். அப்படி நம்புறமா? உயிர், உயிரோடைய வேலை என்ன? உயிர்ப்பிக்கிறதா உயிரோடைய வேலை. அப்ப அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளோட சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்கள் உறுப்பு உயிர்ப்பிக்கப்படுமா படாதா? பட முடியாதா? அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லையா? அந்த அளவுக்கு வேதத்து மேல விசுவாசம் இல்லையா? அது நடக்க முடியாதா? வேதம் என்ன தியரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வேதம் தியரி இல்லை, அது பிராக்டிக்கல். நடக்கும். நடக்குனா நடக்கும், நடக்குனா நடக்கும். நம்ம பயப்படுறோம், அப்படிலாம் செய்ய பயப்படுறோம். என்ன நினைச்சிருவோம்? ஓகே, மூச்சு இழுத்து விடுங்க, ஓகே தான். அப்படின்னா என்னது? வாங்க எல்லாமே கண்களை மூடுவோம், மூச்சு இழுப்போம். இயேசுவை உதாரணம் சொல்கிறேன். இயேசுவை அப்படியே சுவாசிப்போம். இயேசுடைய ஜீவனை திருப்பியும் நம்ம அப்படியே இமேஜின் பண்ணுவோம். இயேசுடைய ஜீவன், உங்களுக்குள்ளாக ஊதின ஜீவன் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இழுங்க அந்த இயேசுடைய உயிர், அந்த ஜீவனை உங்களோட லங்ஸ் பக்கம் அப்படின்னு சொன்னோன்னு, என்னடா மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒன்றும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரின் சிலுவையில சிந்தின அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், இப்ப நீங்க ஒரு பிரெட்டையும் கிரேப் ஜூஸையும் வச்சுட்டு கிளீன் பண்ணி இதெல்லாம் நடக்கணும் அப்படி நம்பும் பொழுது, அவருடைய சுவாசத்தை அப்படி விசுவாசிச்சா நடக்காதோ? நான் சொல்றது புரியுதா? 2000 வருஷம் முன்னுக்கு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டுச்சு. அது 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு முடிஞ்சிருச்சு, 2025 வருஷத்துக்கு முன்னுக்கு. இப்ப அதுக்கு அடையாளமாக ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு, ஒரு திராட்சை எடுத்துட்டு, அதே வல்லமை, அந்த ரத்தத்தில் உள்ள வல்லமை, அந்த சரீரத்தில் உள்ள அந்த சரீரத்தில் உள்ள வல்லமை இந்த ஜூஸ்லயும் இந்த அப்பத்துல இருக்குன்னு பிலீவ் பண்றோம்ல, அதுல பங்கெடுக்கிறோம்ல, அது நடக்குது தானே.
நீங்க நடக்க நம்புறீங்களோ இல்லையோ, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த பிரெட், அந்த திராட்சை ரசம் என்னோட முழு குடும்பத்தையும் கோவிட்ல இருந்து காப்பாத்திருக்க. 2-3 ஹவர்ல சுகம் கொடுத்திருக்க. என் மனைவிக்கு கிழிஞ்சு அப்படியே 2 தொங்குது, பார்க்கவே முடியாத மூஞ்ச ஒட்டி அழகா இருக்கிறாங்களா, அது சுகம் கொடுத்திருக்க. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளாக இருக்குது என்று மெடிடேட் பண்ணி அது உள்வாங்கும் பொழுது எப்படி அற்புதங்கள் நடக்காம இருக்கும்? வர வர நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, போக 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 இப்படி ஆகிட்டு இருக்கு. மெடிசன் மேல வைக்கிற நம்பிக்கை இங்க வைக்க முடியல. மாத்திரை மேல வைக்கிற நம்பிக்கை, மாத்திரை அற்புதம் செய்யணும்னு நம்புறோம், மாத்திரை சுகமாக்கணும் நம்புறோம். இந்த வார்த்தை சுகமாக்கணும் நம்மளால நம்ப முடியல. இந்த வார்த்தையை சுகமாக்கணும் நம்ப முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாம் மங்கிட்டு வருது. கோவிட்க்கு அப்புறம் 2 குரூப் இருக்கு. ஒன்று, கோவிட்க்கு அப்போ சில ஸ்டேஜ் வந்து பயங்கர ஃபயர் ஆயிருச்சு. கோவிட்க்கு அப்புறம் ஏன்னா போச்சுரா வாழ்க்கையை இயேசுலாகட்டி அப்படின்ட்டு பயங்கரமாக எழுப்பிட்டாங்க. ஒரு சில கூட்டங்கள் இருக்கு, கோவிட்க்கு அப்புறம் இன்னும் வேஸ்ட் ஆயிருச்சு. 2 சைட்டுமே இருக்கு. ஒன்று ஃபயரா இருக்கு, ஒன்று அதாவது ஒன்று அனலா இருக்கு, ஒன்று குளிராயிருச்சு. 2 சைட்டுமே இருக்கு. நம்ம சொன்ன என்ன செய்யுங்க, பாஸ்டர் தியானம் பண்ண சொல்றாரு. தியானம்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? தியானம் என்ன பிரச்சனை? தியானம் பண்ண சொன்னா என்ன பிரச்சனை? நம்ம போயிரு. தியானம் என்ற வார்த்தையை எடுத்தோட நம்ம எங்க போயிடுவோம்? டைட்டிஸ் யோகா பண்ண சொல்றான். தியானம் ஒன்று நம்மளோட மைண்ட் அங்கே போயிடுது பாருங்களேன். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அப்ப இது என்ன தியானமா? இது என்ன தியானம்னு கேட்கிறேன். அங்க யோகா பண்ணிட்டு இருந்தாங்க, இது என்ன தியானம்? மெடிடேஷனோட நம்ம அப்படியே அவனும் அந்த வார்த்தை வச்சிருக்கிறான், நம்மளும் அந்த வார்த்தை. அதுக்கே நீங்க குழம்புறீங்க. நம்மளுக்கு தெரியாதா நம்ம எந்த மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவன் எந்த மெடிடேஷன் பண்ணி பேசிட்டு இருக்க? நீங்க அந்த வார்த்தை கேட்டோட அலைஞ்சி ஆகுறீங்க. காத்துலுங்க, கண்ண மூடி காத்துலுங்க அப்படின்னு பாட்டுங்க. இப்படி என்ன யோகா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ டாக்டர் போனோம் என்ன செய்ய சொல்றான்? டாக்டர் போனோம் என்ன செய்ய சொல்றான்? ஓகே, தாரி நஃபாஸ் லிப்பாஸ் தாரி லஃபா. இப்போ டாக்டர் சொல்ல வேண்டியது, ஏய் தப்லே லா சையா கிறிஸ்டியன் தப்லே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, சையா கிறிஸ்டியன் தப்லே அப்படின்ட்டு. எல்லா ஸ்கூலில் சுக்காலில் விளையாண்டிங்க தானே? சுக்காலில் வந்துட்டு நீங்கள் தாரி நஃபாஸ் அவ்வளோ செய்யவே இல்லையோ? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் தவறா? ஏன் அந்த தாரே நஃபாஸ் வந்துட்டு கோசமாக செய்கிறீங்க? அது இயேசு கொடுத்த ஜீவன் என்று செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்ன மேட்ரு? நான் எதுவுமே தவறா சொல்லலையே. கோசமாக காசு இழுத்து விடுறீங்களே, அது இயேசுடைய ஜீவன் அப்படின்ட்டு விசுவாசத்தை உள்வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். நீங்க எதை செய்தாலும் கத்திருக்கென்று செய்யுங்கள். எதை செஞ்சாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ கள்ள கவடாமல் செய்யறதை எதுவுமே ஆண்டவர் கனப்படுத்துவார். நீ கள்ள கவடம் இல்லாம செய்யறதை ஆண்டவர் கனப்படுத்துவார். இப்ப போன வாரம் வந்துட்டு நிறைய பேர் பிரே மீட்டிங் வந்தீங்க. என்ன கிழமை? என்ன கிழமை வந்துச்சு? வெள்ளிக்கிழமை. ஓகே, பாஸ்டர் சொன்னாரு அவருடைய காரியங்கள். இப்போ அவங்க ஒய்ஃப் நல்லா பிரசவம் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி என்கவுண்டரில் கூப்பிட்டு போகும்போது டக்குன்னு சொன்னார், ஓகே இது யூட்ஸ் டே, ஆண்டவர் யூட்ஸுக்கு வந்துட்டு இது மாதிரி செய்ய போகிறாரு கூப்பிடுன்னு சொன்னார். சரி, அவர் யூட்ஸ்க்கெல்லாம் முடிச்சாரு. அப்புறம் வந்துட்டு கடைசி இன்னொரு காரியம் சொன்னார். என்னது? ஒரு க்ளோரி வரப்போது வீட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க, வீட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
2வது அதிகாரம் 1 6 மட்டும் 10 முறை படிங்க. படிக்கும் பொழுது வீட்டில் என்ன செய்யுங்க, வாசல்ல ஒலிஃபைல தடவிருங்க அப்படின்னாரு. நான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். அப்படிங்கள நான் கடைசி வயசு அதை சொன்னேன், இயேசுவ ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம், எங்கள் வீட்டில் பூசுகிறோம், எங்கள் எல்லா மேலேயும் பூசுகிறோம் அப்படின்னு. ஆனால் அப்போ வந்துட்டு பாஸ்டரும் இல்லை, பாஸ்டர் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எண்டில் வந்துட்டு அவர் ப்ராஃபிட்டிக்காக அந்த வார்த்தை சொல்லி பண்ணுறாரு. இது டிவைன் கனெக்ஷன். சரி, அப்படி இருக்கட்டும், அது இருக்கட்டும். இப்போ அந்த சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எத்தனை பேர் வீட்டில் போய் உங்களுடைய வாசப்படியில் எண்ணெய் எடுத்து பூசி எத்தனை பேர் 10 ட்ரிப் ஜெபம் பண்ணீங்க? அவங்களோட ஒரு 2 குடும்பம் ஜெபம் பண்ணிருக்கு. நல்லா கரம் தட்டுங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? சினிமாசோ சனாக்குழுவார். இப்போ இதெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணால் நான் கெட்டனாயிருவேன். என்ன தானே செய்கிறது? வேதம் கிளியராக போட்டிருக்கு. வேதத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. கேட்கறதுனால எந்த பிரயோஜனம் வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது செய்கிற பொழுது பிரயோஜனம் வருது. ஒருவேளை அவர் சொன்னது தவறாக இருக்கலாம், இல்லை சொல்லாமல் இருக்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டாரு? வேதத்தை வீட்டு முன்னுக்கு வாசி. அது 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 பாவமா? அது நல்லது தானே? அது நல்லதா இல்லையா? அதை கள்ளக்கவடாமல் நீங்கள் செய்யும் பொழுது அவர் எந்த நோக்கத்தில் சொல்லிட்டு போயிட்டுமே, ஆனால் கள்ளக்கவடாமல் நீங்கள் செய்கிறீங்க தெரியுங்களா, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாருங்க. அதுக்குண்டான ரிவார்டு கண்டிப்பாக அந்த பிளஸிங் கொடுத்துருவாருங்க. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார். அதனால நான் ஒன்று ஆணித்தரம் நம்புறேன், என்னை வந்துட்டு அவங்க ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இதை பற்றில எனக்கு மேட்ரே இல்லை. ஆண்டவர் என் உள்ளத்தை பார்க்குறார். அவ்வளோதான். யார் என்ன ஏமாத்திட்டு போட்டோம், யார் என்ன செஞ்சுட்டு போட்டோம், டேடி என்னோட உள்ளத்தை பார்க்குறார். அதனால நம்ம கள்ளக்கடவு இல்லாமல் நம்மளோட வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நீங்க தான் மறு சாப்பிட்டாச்சா? ஓகே. இப்போ ஏன் கேட்குறேன்னா, இப்போ நம்மளும் ஒரு ஆள் வச்சுக்கோமே, சரி அவங்க வேண்டாம், ரொம்ப அவங்கள ரொம்ப காய்ச்சாச்சு, அவங்களே உடம்பு பலவீனமாக இருக்காங்க. இப்போ இந்த சகோதரர் இருக்கிறாரு, இவருக்கு வந்துட்டு மைக்ரைன் பிரச்சனை. என்னது வராது, இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன். நீ மைக்ரைன் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே. இவருக்கு மைக்ரைன் பிரச்சனை வச்சுக்கோமே. இப்போ இவர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்கிறாரு? போகிறாரு. கனவு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போயிட்டு டாக்டரை பார்க்குறாரு. இப்போ டாக்டர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, இங்கே வலிக்குது அப்படின்னோடனே இவர் கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாரு, உனக்கு மைக்ரேன் பிரச்சனை அப்படி சொல்லிட்டாரு. இவர் மைக்ரேன் பிரச்சனைன்னு சொன்னோன்னே இப்போ என்ன செய்கிறாரு, மெடிசன் எழுதி கொடுக்குறாரு. ஏயா இந்த மெடிசன் அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, மெடிசனும் வாங்கிட்டாரு. இப்போ என்ன செய்யணும், வீட்டில் வந்து மெடிசனை கண்டிப்பாக சாப்பிடணும், மைக்ரேன் நல்லா ஆகும். இவர் இப்படி சொல்ல முடியாது, என்னது நான் டாக்டரை போயிட்டு பார்த்துட்டேன், என்ன சீக்கு அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதுக்கு உள்ள பரிகாரத்தையும் சொல்லிட்டாரு, இந்த மெடிசன் தான் சாப்பிடணும் சொல்லிட்டாரு. ஆனால் நான் வந்து மெடிசன் சாப்பிட மாட்டேன், எனக்கு நல்லா ஆயிடணும். இது லாஜிக்கா? நீ டாக்டரை பார்க்க போனது உண்மை, உனக்கு என்ன தேவை அப்படின்ட்டு சொன்னதும் உண்மை, மருந்து கொடுத்தது உண்மை. ஆனா நீ சாப்பிடாட்டி எப்படி நல்லா ஆகும்? நீ சேர்ச்சிக்கு வந்தது உண்மை, இங்க உட்கார்ந்து இருக்கிறது உண்மை, வசனத்தை கேட்கறது உண்மை, கடைபிடிக்காம எப்படிப்பா? கடைபிடிக்காம எப்படின்ட்டு கேட்கிறேன். கடைபிடிக்காம எப்படி?
சைமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார். அது நான் மூணு பேர் சொன்னதை நான் எழுதி வச்சுருந்தேன். சைமன் ஒரு காரியம் சொல்லிட்டு போனார். திருச்சபையில் சரியாய் பிரசங்கத்தை கேட்கலன்னா வீட்டில் சரியாய் வாழ முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன கற்றுக்கிட்டுமோ அது மாதிரி வாழ முடியாது. ஏன்னா சரியாக கேட்கல, கற்றுட்டு வர முடியாது. பசையாருன்னு ஒரு காரியம் சொன்னார். நிறைய பேர் சொன்னாங்க, அதை நான் டெஸ்ட் பண்ணது மட்டும் நான் எடுத்தேன். யாரும் சொன்னார், மன்னிச்சிரு, மறந்துரு, ஆசீர்வதி. மன்னிச்சிரு, மறந்துரு, ஆசீர்வதி. யாரும் சொல்லிட்டு போனார். என்கிட்ட சொன்னார் ஆண்டவர், உன்னுடைய தலைவர்களை சீர்படுத்து, சபையை பலப்படுத்து, சமுதாயத்துக்கு எழுப்புதலை கொண்டுட்டு வா. இது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். ஸோ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. சரியா? போய் நான் இது வெள்ளிக்கிழமை ரொம்ப முடிஞ்சிச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமுக்காக வெள்ளிக்கிழமை நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சனிக்கிழமை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மணி சரியான வேலை, சரியான ஆயத்தம், சரியான காரியங்களாக இருந்துச்சு. மணி 12 மணி ஆயிடுச்சு. என் வயசு சொன்னேன், ஓகே கெட் ரெடி. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எழுப்பி, பிள்ளைங்கள் எல்லாத்தையும் என் மக கொண்டு, கொண்டு 3 வயசு 6 வயசு என் மகளுக்கு, என் மக கொண்டு, அந்த வயசான தாத்தா கொண்டு எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம். ஒளிக்கும் அந்த இது எடுத்தேன், என்னது ஒளிவயல் எடுத்தோம், ஒரு பாட்டு படித்தோம், எல்லாம் சுற்றினோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 6 மட்டும் 10 முறை படித்தோம். படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கோடிட்டு காமிட்டார், நெக்ஸ்ட் மேலே போ அப்படின்னாரு. 17 18 சேர்த்து படித்தேன். 10 முறை படிச்சுட்டு நான் போனேன். உண்மையாலுமே நேற்று ராத்திரி எங்களுடைய எப்பயுமே நல்ல தூக்கத்தை கொடுக்குறார், நல்ல ஒரு அபிஷேகத்தை, ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறார். நேற்றும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சமாதானத்தோட, அது ஒரு வேற ஒரு எல்லைக்குள்ளாக கொண்டுட்டு போச்சு. ஸோ செய்யணும். 12 மணி ஆயிடுச்சு, ஆனால் ஒபே கீழ்ப்படிப்போம். 10 டைம் நாங்கள் படித்தோம். என் மக 7 வயசு, அவளையும் எழுப்பணும், வா வந்து நில்லு. யாரும் விடல. செய்யணும்பா. இது பேசுறது சின்னாங்க. யாரால பேச முடியாது நினைக்கிறீங்க? யாரால இதெல்லாம் பேச முடியாது நினைக்கிறீங்க? சின்னாங்க. கிறிஸ்துவ லைஃப் வந்து வாழ்க்கை. உங்க மேல நான் வந்துட்டு 10 குறைய கண்டுபிடிக்கலாம், என் மேல நீங்க வந்துட்டு 10 குறைய கண்டுபிடிக்கலாம். மேட்ரு அது இல்ல. இப்படியே போக வேண்டியதான். மாத்தி குறைய கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லைஃப் வாழு. அப்ப வந்து நின்று சொல்லு, வாழ்ந்து காமிப்போம். எதிர்காலத்தை வடிவமைப்பது. நான் என் குடும்பத்தை வடிவமைக்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். கர்த்தருக்குள்ளாக வடிவமைக்கணும் முடிவு பண்ணிட்டேன். வெறித்தனமாக செஞ்சுதாகணும். எதுக்கோ வெறித்தனம் பண்ணுறோம்ல. உங்களுக்கு இந்த வசனம் தெரியுமா? எத்தனை தெரியும்? பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது, பலவந்த பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். தேவன ராஜ்யம் வந்துட்டு அசால்ட்டா இல்ல, ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறது. ஜெபம் பண்ணு, பைபிள் படி, காட்க்கு கொடு, பரிசுத்தமா வாழு அப்படின்னு பலவந்த ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறது. வந்தாவா வராட்டி போ, அந்த மேட்டர்லாம் இல்ல தேவன ராஜ்யத்துக்கு. ஆனா என்ன செய்யறது? நம்மளுடைய சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு. பலவந்த படுத்துனா நீ யார் என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு? சூழ்நிலை அப்படி போயிருச்சு.
யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் உங்களை பலப்படுத்தப்படுத்துறதுனால எனக்கு 5 காசு லாபம் வர போகிறதில்ல. உங்களை பலப்படுத்துறதுனால லீடர்ஸ்க்கு 5 காசு லாபம் வர போகிறதில்ல. அம்மா அப்பா பிள்ளைகளை பலப்படுத்துறதுனால அம்மா அப்பாவுக்கு லாபம் வர போகிறதில்ல. எல்லாம் உங்களுக்கு லாபம் வர்றதுக்காக தான். உங்களுக்கு லாபம் வர்றதுக்காக தான் நான் பலவந்தப்படுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு லாபம் வர்றதுனால தான் லீடர்ஸ் உங்களை பலவந்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு லாபம் வர்றதுக்காக தான் பெற்றோர்கள் உங்களை பலவந்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பாக்குவதற்காக ஒருத்தர் பலவந்தப்படுத்தி ஊக்குவித்து கர்த்தருக்குள்ளாக வாழ உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, சரி, இதை படிங்க. தேவனுடைய சாயலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஆமாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28. அவருக்குள் ஏனெனில் அவருக்குள். இப்படி யாருக்குள் இருக்கிறீங்க? நான் யாருக்குள்ள இருக்கேன்? கொஞ்சமாச்சும் வாயை திறந்து பேசுங்கப்பா. எனக்கு இன்னொன்று வந்துட்டு இப்போ இதெல்லாம் நான் விளக்கி சொல்லிட்டு இருந்தா என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் என்னால் விளக்காமல் இருக்க முடியல. புரியுதா? 40 years சர்ச்சா? வெரி குட்லா. 40 years சர்ச். என்ன சர்ச்? பெந்தெகோஸ்தே சர்ச், ஆவிக்குரிய சபை. வெரி குட். ஆவிக்குரிய சபை. என்ன மூவ்மெண்ட்? பெந்தெகோஸ்தே மூவ்மெண்ட். எதிலிருந்து எடுத்தீங்க? அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து எடுத்தோம். நோ ஆமென், நோ ஹல்லேலூயா. But we claim we are Pentecostal movement. நான் ஒரு கார் சரி நம்ம தான் பிள்ளையா பூஜிட்டுமா அப்படின்ட்டு ஒரு கார் ரிசர்ச் பண்ணேன். விக்கி கிட்டையும் ராஜேஷ் கிட்ட தான் நான் ரிசர்ச் பண்ணேன். சொல்லி இந்த வார்த்தையை தட்டி பார்ப்பலாம் அப்படின்னு அவங்க வந்திருந்தாங்க சனிக்கிழமை. ஸோ என்ன இது, எனக்கு ரொம்ப ஷாயாக இருக்குது. என்ன ஷாயாக இருக்குப்பா சார்? என்னால் வர பாசரெல்லாம் வந்துட்டு ஆளியில் செய்ய மாட்டேன்றாங்க, யாமின்னு சொல்ல மாட்டேன், இதையே சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப சேட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஏஜி பாஸ்டர், நிறைய மீட்டிங்லாம் போகிறேன், என்னை இழிவாக பேசுகிறாங்களா, எனக்கு கடுப்பாக இருக்குங்களா, ஏன்லாம் நம்ம சேர்த்து சொல்லவே மாட்டுறாங்க அப்படின்னு பழைய ஆளுகிட்ட கேட்குறேன் பாரு. நான் ஏன் அப்படி பழகிட்டீங்களா, சொல்லவே மாட்டாங்களா, அதெல்லாம் பாமான வார்த்தையோ அவ்வளோ கேட்குறேன். ஏன் அந்த மூவ் பண்ண இருக்க மாட்டேது, எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படின்ட்டு. உடனே சொல்கிறேன், நம்மளோட மூவ் பண்ணி சரி பாரு ஏஜிலோடைய முன்னுக்கு தலைப்பாப்போமா அப்படின்னு தலைப்பு எடுத்து காமிக்கிறேன். இதோட அர்த்தம் இதுதான். நம்ம பரிசுத்த ஆவியினருடைய அனுபவத்தினால மூழ்கப்பட்ட மூவ்மெண்ட், அதுதான் அதோட அர்த்தம். அவனை பரிசுத்த ஆவியானோட ஆளுகைக்குள்ள மூலப்பட்டுட்டோமா, ஆளப்பட்டுட்டோம், உள்ளுக்கு இறங்கிட்டோம். அதுதான் நம்மளுடைய பிலீஃபே. அப்படி இருக்காங்க. சரி, நான் தான் ஒரு தவறாக சொல்லிட்டு இருக்கேன், நானும் தவற படிச்சுட்டு போல. சரி, இப்போ உள்ள வேஷனை பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ உள்ள வேஷனும் இன்னும் பக்காவாக எழுந்துட்டு இருக்கு. அப்படி என்ன தெரியுமா, பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாகி இப்போ இப்படியாப்பட்ட மூவ்மெண்ட்டுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருக்கு. இதான் அவன் மூவ்மெண்ட். எப்படின்னா 2 பேருக்கு அப்புறம் கேட்டு போயிருக்க. ஆனால் எந்த பாஸ்டர் போகிற அலையிலையா சொல்லுங்கப்பா, ஆமீன் சொல்லுங்கப்பா, அலையிலையா சொல்லுங்கப்பா, ஐயோ 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 அதை பார்த்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்னது? ஹலோ, இருதயத்தின் நிறைவினால் இருதயம் திருச்சபைக்கு வந்து இந்த இடத்துல ஆராதனை செய்து நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. வாய் ஹல்லேலூயா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நிறைஞ்சிருந்தா பேசும். பொங்கு சோறு பொங்கிருச்சுன்னா நீங்க மூடாக்கி போட்டு மூட முடியாது, உடச்சுக்கிட்டு பொங்கிதான் ஆகும்.
இந்த வருஷம் நான் பொங்கு சோறு ஆக்கல. சொல்ல இதுக்கு மேல ஆக்குனா என்ன சொல்லிட்டேன், மர அடுப்புலாம் ஆக்கக்கூடாது, கேஸ் அடுப்புல தான் ஆக்கணும். ஓகேன்னு ஆக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கேஸ் அடுப்புல ஆக்குனா கிறிஸ்துவ பொங்கு சோறு. அதனால பாவம் என் பிள்ளைங்க இது பொங்கு சோறு தரா. சரி இருக்கட்டும். அவருக்குள் இருக்கிறோமா, ஏனெனில் அவருக்குள். அப்ப அவருக்குள்ள ஜீசஸ்குள்ளாக இருக்கிறோம். அப்ப ஜீசஸோட இமேஜுக்குள்ளதாக இருக்கிறோம், அவருடைய சாயலுக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம். அப்புறம் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இப்ப நீங்க எல்லாம் பிழைத்திருக்கிறீங்க, உயிரா இருக்கிறீங்க. யாருக்குள்ளாக பிழைத்திருக்கிறீங்க நினைக்கிறீங்க? அவருக்குள்ளதான் பிழைத்திருக்கிறீங்க. அவருக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய உயிரா இருக்கிறோம். சோ ஜீசஸோட இமேஜுக்குள்ளதாக, அவருடைய பண்புக்குள்ளாக, அவருடைய தன்மைக்குள்ளாக, அவருடைய வல்லமைக்குள்ளாக, அவருடைய ஜீவனுக்குள்ளாக நம்ம பிழைத்திருக்கிறோம். அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள்ளாக பிழைத்திருக்கிறோம். அப்புறம் அசைகிறோம். இப்ப நான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன கேட்டா சொந்தமா அசைஞ்சிட்டு இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? நீங்க உட்காந்து அசைகிறீங்க, சும்மா அசைஞ்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்களா? கை தட்டுறீங்க, பேசுறீங்க, நடக்கிறீங்க, எல்லாம் செய்யறீங்க. இதெல்லாம் சும்மா நினைச்சீங்களா? அவருக்குள்ளதான் அசைறீங்க. அவர் இல்லாம உங்களால அசைவே முடியாது. என்னைக்கு நீங்க அசைலையோ தெரிஞ்சுக்கங்க, அவர் உங்களை விட்டு போயிட்டாரு, நீங்க பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. அவருக்குள்ளதான் நீங்க அசைறீங்க. அவரோட இமேஜ். வாவ். இப்ப நான் அசைஞ்சிங்க போகிறேன்னா அவருடைய இமேஜை நான் சுமந்து கொண்டு தான் போக முடியும். அவருடைய பண்புகளை சுமந்து கொண்டு தான் போக முடியும். அவருடைய தன்மைகளை நான் சுமந்து கொண்டு தான் போக முடியும். நான் யாருக்குள்ள பேச போறேன், எங்க போறேன், கம்பெனிக்கு போறேன், வேலைக்கு போறேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் அசைகிறேன். அவரோட இமேஜை சுமந்து கொண்டு தான் அசைகிறேன். அப்புறம் இருக்கிறோம், அசைகிறோம். அப்புறம் என்னதான்? இருக்கிறோம். அவருக்குள்ளதான் இருக்கிறோம். சோ அவருடைய இமேஜ், அவருடைய பண்பு நம்மளை விட்டு எங்குமே போலங்க, நம்மளுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யார் என்பதை உங்ககிட்ட விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் யாருன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். டைட்டஸ், நீ வந்துட்டு ஆதாமுடைய டிஎன்ஏ இல்ல, நீ தேவனுடைய டிஎன்ஏ அப்படின்னு என்ன பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆதாம் கிட்ட இருக்கிற வெறுப்பு, கசப்பு, பொறாமை, போட்டி, வீழ்ச்சி எதுவுமே உன்கிட்ட இருக்க தேவை இல்லை. ஏன்னா நீ தேவனுடைய சாயல். என்ன பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் சொல்லி இருக்கிறார்கள், நாம் அவருடைய என்னவா சந்ததியா இருக்கிறோம். சந்ததியாக இருக்கிறோம். தேவனுடைய சாயல் பாருங்க நம்மளுக்குள்ளாக எப்படி கிரியேட் செய்யுது. சரி, அப்புறம் லேட் ஆயிருப்போது. அப்புறம் ஆமா போடுங்க, அடுத்த வருஷம் போங்க. அடுத்த வருஷம் இல்லை அம்மா, நோட்ஸ்க்கு போங்க. நாம் தேவனுடைய இல்ல அம்மா. ஓகே, குட். இதை பார்த்துட்டோம். ஓகே, சரி, இப்போ படிக்க கலேஷியன் 5:22-23. ஆவியின் கனியோ இல்லைங்கம்மா, இது என்னது? தேவனுடைய சாயல். விளங்குச்சா? இது என்னது? தேவனுடைய சாயல், ஆவியின் கனி. ஸோ தேவன்கிட்ட என்ன இருக்கோ அது தேவனுடைய சாயல். தேவன்கிட்ட எந்த கனி இருக்கோ அதுதான் தேவனுடைய சாயல். அந்த சாயலை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். தேவ சாயலாகவே படைக்கப்பட்டீங்க. அந்த குணத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
ஒரு நல்ல ப்ராஃபிட்டிக்காக வார்த்தை சொல்கிறீங்களா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய சாயல். தட்டி சொன்ன அடிச்ச சொல்ல அவங்க கால் வலிக்காது. தட்டி சொல்லுங்க. நான் பக்கத்தில் தட்ட சொன்னேன். பின்னால் தட்டுங்க. பின்னால ஒரு ஆள் என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல வார்த்தை செய்யுங்கப்பா. ஒரு ஆள் ஆசீர்வதிங்கப்பா. நம்ம ஆசீர்வதிக்க பிறந்தவங்க. ஆசீர்வதிங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு ஆள் ஆசீர்வதிக்க உங்களோட இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்குவதற்கு கட்டப்பட்டிருக்கிற எல்லா நாவுகளும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஆசீர்வதிக்கிறதுக்கு வர மாட்டீங்க. சீக்காலையில வந்து நிக்கிறாங்க. ஐயா வாங்க ஜெபம் பண்ணுங்கடா. வர மாட்டீங்க. என்னப்பா இது? உங்க கை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களோட ஜெபத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே, படிங்க. ஆவியின் கனியோ. உங்களுக்குள்ளாக யார் இருக்கிறாரா? இயேசு இருக்கிறார், பிதா இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். இவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய சுபாவம் உங்களுக்குள்ளாக கண்டிப்பா இருந்து ஆகணும். இப்ப நான் சொல்றேன், நீங்க யார் என்று காமிக்கிறேன். உங்ககிட்ட கோபம் இருக்கலாமாக்கும். என்னது? கோபம் இருக்கலாமாக்கும். உங்ககிட்ட பெருமை இருக்கலாமாக்கும். உங்ககிட்ட இச்சை இருக்கலாமாக்கும். இன்னும் என்னென்ன கன்றாவியா இருக்கலாமாக்கும். ஆனா அது நீங்க இல்ல. உங்ககிட்ட 1008 பலவீனம் இருக்கலாமாக்கும். அது நீங்க இல்லவே இல்ல. நீங்க இதுதான். நீங்க இதான் உங்களோட அடையாளம். நம்ம யாருன்னு தெரியாதனாலதான் பிசாசு நம்மள வந்துட்டு என்ன செய்யிட்டு இருக்கான். நீ இதுதான் சொல்லி சேத்துல இருந்து நம்மள எழுந்திருக்க முடியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஓகே, படிங்க. ஆவியின் கனியோ அன்பு. ஆவியின் கனி என்னதான் சொல்லுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. இல்ல, இப்படி சொல்லுங்க. வம்பு இல்ல, அன்பு. வம்பு வந்துட்டு ஆவியின் கனி இல்ல. அது வேற ஆளோட கனி. அன்பு ஆவியானவருடைய கனி. வம்பு தேவனுடைய சாயல் அல்ல, அன்பு தேவனுடைய சாயல். இப்ப உங்ககிட்ட வம்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏமாந்துடாதீங்க. இது தேவனுடைய சாயல் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுதுன்னு நினைச்சிடாதீங்க. அது தேவனுடைய சாயல் இல்லவே இல்லை. அது தந்திரமா உங்ககிட்ட வேலை செய்யுது. ஆனா அன்பு தான் தேவனுடைய சாயல். வம்பு தேவனுடைய சாயல் இல்லவே இல்லை. ஓகே, அன்பு. அப்புறம் சந்தோஷம். என்னது? தேவனுடைய சாயல் என்னது? சொல்லுங்களேன். சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னது? தமிழ் சோகமா? ஓகே, சோகம். ஓகே, சோகம் வச்சுக்கோமா. சோகமா சொல்லுங்க. கவலை, சோகம். ஓகேவா? இந்த கவலையா இருந்தாலும் சோகமாட்டோம். இது தேவனுடைய சாயல் இல்ல. பார்த்து சொல்லுங்க. இது தேவனுடைய சாயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. சந்தோஷம் தான் தேவனுடைய சாயல். புரிஞ்சா? அடிக்கடிக்கு போயிட்டு மூலையில் உட்காந்து அழுந்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது தேவனுடைய சாயல் இல்ல. தேவன் மூலையில் உட்காந்துட்டு அழுவும் சொல்லல. இது வேற ஒருவனோட சாயல் பேசிக்கிட்டு இருக்கு. இது தேவனுடைய சாயல் இல்லவே இல்லை. அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? சமாதானமா இருக்கிறது. சேர்ச்சுக்கு வர்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. உங்க வீட்டுக்கு நான் எப்போ வரட்டும்? சமாதானம். என் வீட்டுக்கு நீ வராத, என் வீட்டுக்கு நீ வரமாட்டேன்.
சிக்காராபா சிக்காராபா. ஏய் வேண்டா, இந்த கேமை 18 வருஷமா ஆயிடுச்சு நான் பார்த்து. நீங்க 40 வருஷமா பார்த்துருப்பீங்க, 50 வருஷமா பார்த்துருப்பீங்க. என்னோட வயசு கூட, கிறிஸ்துக்குள்ள உங்களோட அனுபவம் கூட. நான் இந்த விளையாட்டை 18 வயசுமா பார்த்து சோர்ந்து போயிட்டேன். வேண்டா, சேர்ச்சு கேமே வேண்டாம், சேர்ச்சு கேமு வேண்டாம், கிறிஸ்துவ கேமு வேண்டாம். உண்மையா இருப்போம், உண்மையா வாழ்வோம். சமாதானம். இப்போ இந்த நாளுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் போய் மெடிடேட் பண்ணுங்க. ஐயோ இந்த ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் எப்படி மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. டைட்டில்ஸ் யோகா கிளாஸ் எடுத்துருவானு ஒரு கெட்ட பேர் வந்துருப்பாடு, ஒரு பயமாக தான் இருக்குது பாருங்களேன். என்ன செய்யறது, மெடிடேஷன் அப்படின்றதுல. ஓகே குட். சரி, இப்போ இந்த 4 காரியத்தையே நீங்கள் மெடிடேஷன் பண்ணி பாருங்களேன். அன்பு. இப்போ அன்பு இல்லாமல் போச்சுன்னா அப்போ நம்ம எந்த எமோஷனில், எந்த சாயலில் நம்ம பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கே தெரியாமல். சைக்கிள் கேப்பில் புதுசாக சைக்கிள் கொட்டுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி எந்த சாயல் பற்றி நம்மளுக்கு உள்ளுக்கு பூந்துக்கிச்சு. சந்தோஷமே இல்லை, இது இல்லை அது இல்லை இது இல்லை இது இல்லை, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் உள்ளுக்கு யார் இருக்காவா? யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் தெரியுமா? எந்த பரிசுத்த ஆவியானவர்? நான் கேட்குறேன், எந்த பரிசுத்த ஆவியானவர்? ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் எப்பொழுதுமே பப்ளிக்காக மாதிரி மூஞ்சி தொங்க வச்சுட்டு இருந்தால் சந்தோஷம் இல்லாமல் அது எந்த பரிசுத்த ஆவியானவர்? எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்று சொல்லுங்க, பரிசுத்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரியும், ஒரு பரிசுத்த தான் இருக்காருன்னு. அதான் கேட்குறேன். ஆனால் அந்த ஒரு பரிசுத்தாவில் இருக்கும் பொழுது நீ சந்தோஷமாக இருப்ப. அந்த ஒரு சத்து பரிசுத்தா இருக்கும், நீ சமாதானமாக இருப்ப. ஏன் இதெல்லாம் இருக்க மாட்டுது? அப்ப இதெல்லாம் இல்லைன்றதுக்காக உங்ககிட்ட பரிசுத்தாவியானவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உனக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறாரு, இந்த கனி இருக்கு. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு உன்னை வேற ஆளா உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கான் பத்தியா? அந்த பொய்யை நம்பாத. நீ கோபக்கார அப்படின்ட்டு உன்னை நம்ப வச்சுட்டு இருக்கிறான். நீ பெருமை பிடிச்சுன்னு உன்னை நம்ப வச்சுட்டு இருக்கான். நீ சண்டைக்காரன்னு உன்னை நம்ப வச்சுட்டு இருக்கான். உங்ககிட்ட இவ்வளவு பலவீனம் இருக்கு அப்படின்னு நம்ப வச்சுட்டு இருக்கான். அந்த பொய்யை நம்பவே நம்பாத. அது நீ இல்லவே இல்லை. இதுதான் நீ. அப்புறம் என்னது? நீடிய பொறுமை. இது சாதாரண பொறுமை இல்லை. இது சாதாரண பொறுமை இல்லை. ஒரு பொறுமை இல்லை. 3 வருஷம் உன்னை காரியத்துக்கு முன்னாலும் பொறுமையா இருக்கிறதா நீடிய பொறுமை. மூணு வருஷமா உன்னை எதிர்த்து நீ பொறுமையா இருக்கிறதா நீடிய பொறுமை. உன் வாழ்க்கையில துரத்தி வரும்போது நீ பொறுமையா இருக்கிறது அவனோட நீடிய பொறுமை. நீடிய பொறுமையாரு, நீடிய பொறுமை. தயவு, நற்குணம். அலங்கரிங்க. பெண்கள் எதனால அலங்கரிக்கணுமா? பெண்கள் எதனால தன்னை அலங்கரிக்க வேண்டும்? நற்குணத்தினால் அலங்கரிக்கணும். நற்குணத்தினால் ஆரம்பிங்க. புரிஞ்சா? வருஷம் ட்ரீ கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி அலங்கரிச்சுட்டு வாங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், மேக்கப்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. புரியுதா? நல்லா உடுத்துங்க, நல்லா அழகா இருங்க, நல்ல சில காரியங்கள் செஞ்சுக்கங்க. ஆனால் ரொம்ப முக்கியம் என்னது? உங்களுடைய குணத்தினால அலங்கரிங்க உங்களை. ஆண்களுக்கும் அதான் சொல்கிறேன், நம்மளுடைய குணத்தினால நம்மளை அலங்கரிக்க வேண்டும். வெளியே தோற்றத்தினால அல்ல. வெளி தோற்றம் ரொம்ப முக்கியம். மனுஷன் சொல்லுங்களேன், வசனம் தெரியுமா இல்லையா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். புரியுமா வசனம்?
மனுஷன் இருதயத்தை பார்க்கிறான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இந்த வசனத்தை வச்சுட்டு நம்ம இப்படிலாம் மிஸ் பண்ணிடுவோம். எப்படி வர்றது? தலை சீவாம, தலை சீவாம, அழகா உடுத்தாம அப்படியே வந்து நிச்சயம் நிற்கிறது. ஏன் எப்படி வந்தீங்க? நீங்க என்னுடைய முகத்தை பார்க்குறீங்க, ஆண்டு உள்ளத்தை பார்க்குறாரு. ஆண்டு உள்ளதான் பார்க்குறாரு. ஆனா நீங்க மனசு மத்தியில் தான் இருக்கிறீங்கன்னு மறந்துடாதீங்க. மனசு உங்களை பார்க்குறான்ல, அப்போ சுத்தமாக வர வேண்டியது ரொம்ப முக்கியம். சுத்தமாக வர வேண்டியது ரொம்ப முக்கியம், அழகா வர வேண்டியது ரொம்ப முக்கியம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இது என்னது? விசுவாசம். இதெல்லாம் தேவ சாயல். ஒரு விசுவாசம் வேணும், வேதத்தின் மேல ஒரு வெறி வேணும், ஒரு விசுவாசம் வேணும், தேவன் மேல ஒரு விசுவாசம் வேணும். இதுதான்ப்பா தேவனுடைய சாயல். இப்ப இன்னொரு பகுதி போனா லேட் ஆயிரும். தேவனுடைய சாயல் எதுலாம் தெரியுமா? எங்க இருந்து போட்டிருக்க? அது 5வது இடத்துல எத்தனை பேர் தெரியும்? 22 இருந்து போட்டிருக்கா? படிங்க. இதான் 22, 18 இருந்தா. மாம்சத்தின் கிரியைகள் என்னது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. 18 படிங்க. 18. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது என்னது? தேவனுடைய சாயல். இதுதான் நீங்க. விளங்குச்சா? இதுதான் நீங்க, இதுதான் நான். இப்ப இன்னொரு சுபாவம் இருக்கு. இந்த சுபாவம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா அது நீங்க இல்லவே இல்லை. இதுக்கு மேல அப்படி வச்சா, டேய் இது நீ இல்ல, முக்காடை போட்டுட்டு தந்திரமா எனக்குள்ளாக வராதுன்னு பேசுங்க. அவன்கிட்ட பேசுங்க. கோபம் வருதா? டேய் இது நான் இல்ல, இது எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் இல்லை அப்படின்ட்டு பேசுங்க. யாருன்னு பார்ப்போம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இது மாம்சத்தின் கிரியைகள். புரியுதா? இது நீங்க இல்லவே இல்லை. இது காட்டோட இமேஜ் இல்லவே இல்லை. என்னன்னு பாடுங்க. அவையாவன விபச்சாரம். விபச்சாரம் இதை பத்தி விளக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இது வேசித்தனம். இது ரெண்டும் நீங்க இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இதுல போய் மாட்டிக்கிறோம்? எப்படி இதுல போய் மாட்டிக்கிறோம்? இது ரெண்டும் நீங்க இல்லவே இல்லை. ஆனா உள்ளுக்கு கேட்டா சொல்றோம் ஆவியானவர் இருக்கிறாருன்னு. அப்பத்தியா உள்ளுக்கு ஆவியானவரே வச்சுக்கிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்மள என்ன தந்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் சகஜமப்பா, ஆதாம விழுந்ததுனால நான் விழுந்துட்டேன்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தெரியுமா? உங்களை யார் ஆதாம் விழுந்ததை பார்க்க சொன்னா? உலக தோட்டத்துக்கு முன்னாக அவருடைய சாயல் நீயா நம்மளுக்கு புரியல. அப்புறம் அசுத்தம், அசுத்தம், காவி, இதெல்லாம் ஒரு ஒரு பேக்கேஜ். இதெல்லாம் என்னது? அக்கா, தங்கச்சி, சின்னம்மா, சித்தப்பா, அந்த மாதிரி இதெல்லாம். சரியா? ஒரு கேட்டகரி. சுருக்கமாக சொல்கிறேன்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வேற இப்படி அக்கா, தங்கச்சி, சித்தப்பா சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி முறையை வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு என்னது, ஒரு கேட்டகரின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வேற மாதிரி தவறாக நினச்சிக்க கூடாது. அப்பா எதை எதை யோசிச்சாலும் வில்லங்கமாகவே யோசிக்கிறீங்கப்பா. சரி, அப்புறம் காம விகாரம், விக்கிர ஆராதனை, விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பில்லி சுனியம், அங்க வாங்க, பகைகள். பகைகள் இது இல்லையா? இல்லை இல்லை கேட்குறேன். சொத்துக்கை எடுக்க, சொத்துக்கை, 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 சொத்துக்கை எங்க சொல்லுங்க பாபு. இல்லை இல்லை பகல்ல சொத்து வச்சு சொல்லுங்க பாபு. பகலன்னு அவன் அது நீங்களா? பகை இருக்குதானே, ஆனால் அது நீங்க இல்லைன்றேன். அது நீங்க இல்லை, அது கோட்டோட இமேஜ் இல்லவே இல்லை. அப்படி எங்க பகை வந்துச்சு? அதுல ஒரு நியாயம் வேற. அதுக்கு ஒரு பைபிள் வசனம் வேற கொடுப்போம். கடவுள் பகைச்சாரு, கடவுள் என்னப்பா இது? உன் கேரக்டரை போய் கடவுளோட கேரக்டரை போய் கோத்து விடுறீங்க நியாயமா? பகையில். அப்புறம் அப்புறம் விரோதங்கள், விரோதங்கள்.
அடிக்கடி நீ கை வச்சு கேட்கணும். இதுல அப்புறம் வைராக்கியங்கள். இதுல செத்தாலும் உங்க கூட பேச மாட்டேன். நீ இப்படி பண்ணிட்ட, நான் வரவே மாட்டேன், மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன், சேய் சைடே காலை வைக்க மாட்டேன். வைராக்கியம். ஆனா இதுக்கு ஒரு வாசனம் சொல்லிடுவோம், என்னது? கர்த்தர் பக்தி வைராக்கியம் ஆகும். அதுக்கு ஒரு வசனத்தை வச்சிருக்கோம் பாருங்களேன், வைராக்கியம் அப்படின்ட்டு. அவர் வைராக்கியமாரு. அவர் எதுக்கு வைராக்கியமாரு? அவர் உன்னை காப்பாற்றுறதுக்கு வைராக்கியமா இருந்தாரு. இப்போ நீ எதுக்கு வைராக்கியமா இருக்கிற? அவங்க கூட ஒப்புரு வாங்கக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்க. உன் வைராக்கியத்துக்கு அவரோட வைராக்கியம் எவ்வளோ வித்தியாசம். அப்புறம் கோபங்கள். கோபம். கை சொல்லுங்க பாப்போம். மனசாட்சி சொல்லுங்க, மனசாட்சியில் கை சொல்லுங்க பாப்போம். மம்மி வரல. அப்புறம் சண்டைகள். நம்மள அப்படியே என்னன்னே தெரியாது வேற நம்மளுக்கு. நம்ம ரொம்ப பாவம். சண்டையா அப்படின்னா என்னது? டிக்ஷனரியில் அதுக்கு இடமே இல்லைன்னு நம்ம பேசிடுவோம். அப்புறம் பிரிவினைகள். பிரிவினைகள். அப்புறம் மார்க்க பேதங்கள். அப்புறம் பொறாமைகள். பொறாமைகள். இதுலவே இல்லை. பாருங்க, நீங்களே பாருங்க, இவ்வளோ வச்சுக்கிட்டு தேவனுடைய சாயல் அப்படின்னு ஏமாந்து உள்ளுக்கு சுமந்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கேட்டால் இதெல்லாம் வாழ்க்கைன்னா அப்படிதான்ப்பா இருக்கும், இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இல்லவே இல்லை. இது ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப டேஞ்சர். நான் சொல்கிறேன், இது ரொம்ப இது எல்லாம் தழிச்சிரும். ரொம்ப பிரச்சனை காரணமே இதுதான். நம்ம இல்லை நினச்சிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட. இது உபவாசம் பண்ணி கண்டுபிடிங்க. உங்ககிட்ட யார்கிட்டயே பொறாமன்னா நான் சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. என்ன தெரியும் நடக்கும்? இவன் பட்டம் எடுத்துட்டானா ஹாலே லூயான்னு முதல்ல நீங்கள் கத்துவீங்க. இவன் பட்டம் எடுத்துட்டாரோ, இவருக்கு நல்லது நடந்துச்சுன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்க. பொறாமே இல்லை. இல்லைனா இவர் பட்டம் எடுத்தா நான் சந்தோஷப்படுவேன், இவர் பட்டம் எடுத்தா நான் சந்தோஷப்பட மாட்டேன். இவர் நல்லா வந்தால் நான் சந்தோஷப்படுவேன், இவர் நல்லா வந்தால் சந்தோஷப்பட மாட்டேன். இவர் பிரசங்கம் பண்ணால் நான் கை தட்டுவேன், இவர் பிரசங்கம் பண்ணால் நான் கை தட்ட மாட்டேன். இவர் பாட்டு படித்தா நான் கை தட்டுவேன், இவர் பாட்டு படித்தா நான் கை தட்ட மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய மகன். காரணம் இது. கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க நமக்குள்ள என்னென்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. வாழ்ந்துட்டு போயிடாதீங்க, கண்டுபிடிக்கணும். அப்புறம் கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைன்னு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன் நான் கத்துறேன், நான் ஏன் ஏசுறேன், ஏன் திருத்துறேன் அப்படின்றதுலாம் காரணம் இதுதான். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறேன், என் கூட நல்லா பழகுறீங்க, பேசுகிறீங்க. சில பேர் வீட்டுக்கு போகிற சாப்பாடு கொடுக்குறீங்க, சில பேர் வீட்டுக்கு போகிறங்க தண்ணி கொடுக்குறீங்க, சில பேர் வந்துட்டு எனக்கு லவ் ஆஃபரிங் கொடுக்குறீங்க. இவ்வளோ நல்லது செஞ்சு இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கடைசியில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காமல் போயிட்டீங்கன்னா, ஐயோ என்ன மாதிரி ஒரு கொடுமைசாலி யாருமே இல்லை. உங்கள் வீட்டில் நான் வந்து சாப்பிட்டுட்டு, உங்கள் வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு, நீங்கள் கொடுக்குற காணிக்கை வாங்கிக்கிட்டு கடைசியில் எப்படியோ போட்டு கை கழுவி விட்டுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? என்னால் முடியாது அது மாதிரி. அதனால் நீங்கள் எனக்கு கெட்டவன்னு சொன்னாலும் சரி, என்னாலும் சரி, திருத்த வேண்டியக்கார நான் திருத்தி தான் ஆகுவேன். ஃபோர்ஸ் பண்ணுற காரியத்தை நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகுவேன்.
ஓகே சீக்கிரமாக வேற விட்டுருங்க. இதை வீட்டில் வாசிங்க. அடுத்த வாரம் இதே தான் பிரசங்கம் பண்ணுவேன். கீழே உள்ளது எங்களா போடுங்க டக்குன்னு. சரி ஓகே, இதை படிக்க. 25 வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் சந்தோஷமா அவன் சாப்பிட முடியல, அப்புறம் மன கிளேசத்தோடு சாகிறான். இது என்னது? இது என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் சந்தோஷமா சாப்பிட கூட முடியல, மன கவலையினால செத்தே போயிடுறான். ஏன் அப்படிலாம் நடக்குது? ஏன் ஒரு வேளை சாப்பாடு கூட வீட்டில் நிம்மதியா சாப்பிட முடியல நினைக்கிறீங்க? ஏன்னா காடோட இமேஜ்ல நம்ம என்ன செய்யல, செயல்படல. செஞ்சுமே என்ன பார்த்தோம்? மாம்சத்தின் கிரியைகள் இருக்க. அந்த மாம்சத்தின் கிரியைகள் இது தேவனுடைய இமேஜ் இல்ல. இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம செயல்படும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, ஒரு வேளை சாப்பாடு கூட நம்மளால வீட்டில் நிம்மதியா சாப்பிட முடியல. அதுலயும் சண்டை. ஒருவேளை சாப்பாடு சாப்பிடும் போது இல்லை, காலையில் ராத்திரி செஞ்சுட்டு, ஏன்னா உள்ளுக்கு எல்லாமே மேசாயி கிடக்குது. கடைசியில் என்ன செய்யறான்? மன கசன சாகிறான் அப்படின்ட்டு போட்டிருக்கு. நான் அதை இப்படி எழுந்திருக்கிறேன். எங்க என்னோட நான் இப்படி எழுந்திருக்கேன். என்னது? கடினமான வாழ்க்கை, கசப்பான ஆத்மா, மறிக்கிறான், நல்லது அவன் என்ன செய்யல அனுபவிக்கல எழுந்திருக்கிறேன். ஓகே சரி, குயிக்கா வாசிப்போம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஓகே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை என்ன செய்யக்கூடாதா? இழந்து போயிட கூடாது. அப்ப புரியுதா? தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்ய முடியும்? இழந்து போக முடியும். சோ இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை எப்ப இழந்து போக முடியும்னா, கசப்பு வந்துருச்சுன்னா கிருபை இழந்து போயிருவீங்க. கசப்பு இஸ் வெரி டேஞ்சர். இதெல்லாம் நம்ம லைட்டா எடுத்துக்கிறோம், சிம்பிளா எடுத்துக்கிறோம். ஏன் உங்களால ஒரு ஆள்கிட்ட பேச முடியல? ஒரு வருஷம் ஆனாலும் ஏன் அந்த பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க? 2 வருஷம் ஆனாலும் ஏன் அந்த பிரச்சனை மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க? கசப்பு இருக்கு. கேட்டா ஒண்ணு இல்ல பாஸ்டர், ஃப்ரீ ஆயிட்டேன். யாருக்கிட்ட ஃப்ரீ ஆயிட்டீங்க? ஏன் பேச முடியல? ஃப்ரீ ஆயிட்டா ஏன் மூஞ்சி கொடுக்க முடியல? ஆனா ஒண்ணுமே இல்லையா. இப்ப ஏன் நான் தொண்டைக்கிளி கத்தி பேசுறேன்? ஏன் சார் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிருபை இழந்துருவீங்க. எச்சரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கிருபை இழந்துட்டா நம்ம வாழவே முடியாது. வாழவே முடியாது. ஆனா கசக்கம் தான் இந்த மாதிரியான வசனங்கள். கடுப்பா தான் இருக்கும், திட்டமா தான் இருக்கும். என்ன செய்யறது? அப்பா தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தி தான் ஆகணும். ஒரு காலத்தில் புரியும், இப்ப புரியாது. இப்ப புரியாது. மேபி ஒரு 10 வருஷம் சென்றோன்னு நான் வெளியே போனோன்னு அப்ப தெரியும். இப்ப தெரியாது. ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ சென்று இங்கிருந்து வெளியே போன அப்ப தெரியும் அருமை. ஒருவன் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான, எந்த ரீதியிலும் ஒரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி. வேர் முளைக்க விட்டுறாதீங்க. கசப்பு என்ற வேரை உங்களுடைய வாழ்க்கையில முளைக்க விட்டுறாதீங்க. கசப்பு வந்துருச்சா, ஒரு வேர், ஒரு செடி நடுறீங்கன்னு வச்சுங்களேன், முத ஒரே ஒரு வேர் தான் என்ன செய்யும்? மண்ணில் இறங்கும். ஆமா இல்லையா? அது அப்பயே என்ன செஞ்சிடணும்? புடுங்கிடணும். அப்பயே நீங்க புடுங்கிட்டீங்கன்னா என்ன இல்ல, மண்ணுக்கு சேதம் இல்ல. மண்ணு அப்படியே தான் இருக்கும், புடுங்கினது கூட தெரியாது. பக்கத்தில் மித்த செடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சேஃபா அப்படியே தான் இருக்கும். நீங்க 1 வருஷம் 2 வருஷம் விட்டுட்டீங்கன்னா வேர் என்ன செஞ்சிடும்? உள்ளுக்கு புதஞ்சி அந்த வேர் அப்படியே என்ன செஞ்சிடும்? பரவாச்சிரும். இப்ப நீங்க பிடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மண் எல்லாம் பேத்துட்டு வந்துடும். பக்கத்தில் இருக்கிற நல்ல செடி எல்லாமே
பிடுங்கிட்டு வந்துடும். புரிஞ்சிச்சா? ஸோ வேறு இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா மொத்தம் எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி பார்த்து சொல்றீங்க? மேற்கொண்டு படிங்க, மேற்கொண்டு படிங்க. வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க, அநேகர் பாதிக்கப்பட்டுருவாங்க. உங்களோட ஒரு கசப்புனால அநேகர் பாதிக்கப்படுறாங்கன்னு மறந்துடாதீங்க. வெரி டேஞ்சர். நீங்க மட்டும் கசப்பா இருந்து உங்களை மட்டும் நீங்க பாதிப்புலா கொண்டுட்டு போல, ஒரு சமுதாயத்தை பாதிப்புலா கொண்டுட்டு போறீங்க, ஒரு சர்ச்சை பாதிப்புலா கொண்டுட்டு போறோம், ஒரு குடும்பத்தை பாதிக்க போறோம். இப்ப நான் ஒரு வேளை கசப்புல இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் இப்ப இந்த பிரதர் மேல கசப்புல இருக்குன்னு வச்சுக்கோமே, யார் மேல? இந்த பிரதர் மேல கசப்புல இருக்குன்னு வச்சுக்கோமே, என் மகனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பிரச்சனை யாருக்கு யாருக்குங்க? பிரச்சனை யாருக்கு யாருக்கும்? எனக்கும் அவருக்கு தான். புரியுதா? தேவையில்லாம இவரும் ஒரு கசப்புக்குள்ளாக போறாரு, அவர் மேல தேவையில்லாம அவங்க ஒரு கசப்புக்குள்ளாக போறாங்க. என் மனைவி தேவையில்லாம, என் பிள்ளை ஒரு கசப்பாகுது. ஒரு ஆளு கசப்பு ஒரு குடும்பத்தையே பாழாக்கி கொண்டிருக்குது. விளையாட்டா? விளையாட்டான்னு கேட்கிறேன். அப்ப நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டுங்க? அதுங்களுக்கு கசப்பு சொல்லி கொடுத்தாங்க வளர்க்குறோம். தேவனுடைய சாயலை சொல்லி கொடுக்காம வேற இதுல நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய ஜெனரேஷனை வளர்க்க வேண்டிய நம்ம ஒரு ஜெனரேஷனையே வேற வழியில் நடத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். புரியுதா? இது என்ன அர்த்தம்னு இந்த கிருபை இழந்து போகணும்னு சொல்றாரு. தேவ சாயலை நம்ம வித்துறக்கூடாது. இந்த ஏசா இருக்கிறான, இவன் யாரு? யாக்கோபுடைய இல்ல ஐசேக்குடைய குமாரன் யாக்கோபு. இவங்களும் சரியா? இவனுக்குள்ளாக ஒரு உரிமை இருக்கு. என்னது? சேஷ்ட புத்திர பாகாப்புன்னு. அப்படின்னா முத பிள்ளைக்கு உண்டான உரிமை. யூதர்களுக்கு முத பிள்ளைக்கு உரிமை கூட. சரி, இது யூதர்கள். இப்போ அதை வச்சுட்டு உங்க வீட்டில் போயிட்டு முத பிள்ளை ரெண்டாவது பிள்ளை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி கம்ப்ளைண்ட் வரவே கூடாது என்கிட்ட. சரியா? அப்படி அவங்களோட கலாச்சாரம் இருந்துச்சு. சரியா? அது வந்துட்டு ரொம்ப அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவன் தான். அப்படியாப்பட்ட ஒரு வெயிட்டான ஒரு பொறுப்பு. இப்ப அந்த பொறுப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவன் வித்துடுறான். அப்ப அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த உரிமையை சேஷ்ட புத்திர என்ற அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை வித்து போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக சீர்கெட்டவன கேடு கட்டவனா இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு பெரிய, இப்ப இதுல இருந்து என்ன பத்தி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்ல வரேன் இதுல இருந்து, நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல உள்ளவங்க. ஆவிக்குரிய கனியை பார்த்து தெரியுமா? அதுதான் நீங்களும் நானும். இந்த முன்னுக்கு பின்னால வந்துச்ச மாம்ச கிரிகள், கோபம், சண்டை, வைராக்கியம், பொறாமை, அதெல்லாமே தெரியுதுங்களா? இந்த பொறாமைக்காக, இந்த வைராப்புக்காக, இந்த கசுப்புக்காக தேவனுடைய சாயலை வித்துறாதீங்கன்ற. தேவனுடைய சாயலை வித்துறாதீங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சாயலை வித்துற வேண்டாம். நம்மளும் நான் வித்துறக்கூடாது. ஆஃப்டர் ஆல் கொஞ்ச நேரம் போனோகிராஃபிக்காக தேவனுடைய சாயலை விற்க கூடாது. ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் சிற்றின்பத்துக்காக நான் தேவனுடைய சாயலை விற்க நான் தயாரா இல்லை. ஆஃப்டர் ஆல் கொஞ்ச நேரத்துக்காக என்னுடைய அம்மா அப்பா, உங்களை பார்த்து சொல்றேன், உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஓ எவனோ ஒருத்தனுக்காக. ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு ஜெனரேஷன் 18 வருஷமா அம்மா வளர்க்குறாங்க, 20 வருஷமா அம்மா வளர்க்குறாங்க. ஓ கொஞ்ச நெஞ்ச தியாகம் இல்லை அம்மா அப்பா பண்றது.
18 வயசு 16 வயசு 17 லவ் வருது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தான் லவ். 3 மாசம் பழக்கத்துல அம்மா வந்துட்டு குப்பை தொட்டி ஆயிட்டாங்க, அப்பா வந்து குப்பை தொட்டி ஆயிட்டாரு. அப்பா பெருசுலாம் போயிருச்சு, அம்மா பெருசுலாம் போயிட்டாங்க. 3 மாசம் அந்த நட்பு தான் பெருசா போயிருச்சுல. யாரு சொல்லி கொடுத்தா? எந்த ஜெனரேஷன் இது? 2K ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் சரி, எல்லா ஜெனரேஷனுக்கும் ஒரே லா தான், மாற போறது இல்லை. வித்துறாதீங்க, உங்களுடைய சிரேஷ்ட புத்திரத்தை வித்துறாதீங்க. தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள் என்ற சிரேஷ்ட புத்திரத்தை வித்துறாதீங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். எந்திரிப்போம்.